السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم أما بعد. அருமையான ஜிம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருள் உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது குடும்பத்திற்கு செலவு செய்வதும் தர்மமே. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான். அவர்கள் நல்லதொரு குடும்பமாக வாழ்கிறார்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். சில நபர்கள் திருமணம் முடிக்காமல், குடும்பம் இல்லாமல் எத்தனையோ நபர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனைவி பிள்ளைகளோடு வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதே, அது அவ்வளவு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி மக்களுக்காக வேண்டி தான் சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்தை செலவு செய்கிறானோ, அந்த செலவும் தர்மமாகவே கணக்கு கொள்ளப்படும் என்று கூறுகிறார். நபி மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், இதா அன்ஃபக الرجل على أهله யஹ்தஸிபுஹா ஃபஹுவ லஹு ஸதகா. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எந்த ஒரு மனிதன் நன்மையை எதிர்பார்த்தவனாய் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்கிறானா, தன்னுடைய மனைவிக்கு தேவையான உடைகளை, இருப்பிடத்தை, உணவை, அவர்களுக்கு உண்டான ஹக்கை ஒரு மனிதன் சரியான முறையில் செய்து வருகிறான் என்று சொன்னால், அந்த மனிதன் செய்கிற செலவுகள் இருக்கிறதே அது இரட்டிப்பாக உண்டாகிறது. ஒன்று, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்த நன்மையும் கிடைக்கிறது, அதே நேரத்திலே தன்னுடைய மனைவிக்கு செய்கிற அந்த செலவு தர்மமாகவும் கிடைக்கிறதாக நபி அவர்கள் கூறுவார்கள். அது மட்டுமில்லை, தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு செலவு செய்வது, மனம் வந்து செலவு செய்வது, தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்காக வேண்டி தான் சம்பாதித்த செல்வத்திலிருந்து சந்தோஷமாக அவர்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு தேவையானவைகளை செய்து கொடுப்பது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் தந்தையும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்கிறார்களோ இல்லையோ, தன்னுடைய மனைவிக்கு உதவியாக இருக்கிறார்களோ இல்லையோ, தன் பிள்ளைகளுக்கு உதவியாக நிச்சயம் இருப்பார்கள், அதில் சந்தேகம் கிடையாது. இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில், ஒரு சில குடும்பங்களிலே தன்னுடைய மனைவிக்காக இருக்கட்டும், தமது பிள்ளைகளுக்காக வேண்டி இருக்கட்டும், தான் சம்பாதித்த செல்வத்தை செலவு செய்வதில் கஞ்சத்தனத்தை மேற்கொள்கிறார்கள். செல்வம் கரைந்து விடுமோ, செல்வம் குறைஞ்சிடுமோ என்கிற ஒரு விஷயத்தில் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், தன்னுடைய பெற்றோர்களுக்கு செலவு செய்வதில் கருமித்தனத்தை காண்பிக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையான நேயர் பெருமக்களை, நாம் இந்த உலகிலே ஓடி ஓடி உழைக்கிறோமே, எதற்காக வேண்டி உழைக்கிறோம்? நாம் சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைத்து என்ன ஆகப் போகிறது? இந்த உடலிலிருந்து உயிர் எடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் என்னுடைய சேமிப்பில் இருக்கும் பணம் எனக்கு உதவுகிறதா என்று சொன்னால் இல்லை. மாறாக அந்த பணம் தனது மனைவி மக்களுக்குத்தானே செல்கிறது. அதைத்தான் நபி அவர்கள் சொல்லுவார்கள், நீ உயிரோடு வாழ்கிற பொழுது எந்த அளவிற்கு முயற்சி செய்து நீ செல்வத்தை உண்டாக்குகிறாயோ, அந்த செல்வத்தை நீ உயிரோடு இருக்கும் பொழுது உன்னுடைய மனைவிக்காக வேண்டி வாரி செலவழித்துக்கொள், உன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி வாரி வாரி நீ செலவழித்துக்கொள், அதில் நீ சந்தோஷத்தை காணு என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் ஒரு சில மக்கள் கருமித்தனத்தோடு இருக்கிறார். தன்னுடைய பெற்றோர்களுக்கு செலவு செய்வதில்லை, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு செலவு செய்வதில் மிகவும் பலகீனமானவர்களாக இருக்கிறார்கள். கஞ்சத்தனத்தை மேற்கொள்பவனை அல்லாஹ் விரும்புவதில்லை. கஞ்சத்தனத்தோடு எந்த ஒரு மனிதன் இருக்கிறானோ அவர்களுடைய முயற்சி வீணாக போகக்கூடியதாக இருக்கிறது.
ஆகையினால்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இதா அன்ஃபகர் ரஜுலு அலா அஹ்லிஹி யஹ்தஸிபுஹா ஃபஹுவ லஹு ஸதகா. அந்த மனிதனுக்கு இரட்டிப்பான நன்மைகள் கிடைக்கிறது. ஒன்று, சதகாவினுடைய நன்மைகள் கிடைக்கிறது. இரண்டாவது, தன் குடும்பத்தாருக்கு அவன் உதவியாக இருந்த, உபகாரியாக இருந்ததனுடைய நன்மையும் கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு அழகான ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டதை வாங்கி கொடுப்பாங்க. தன்னுடைய பேர பிள்ளைகள் அவங்க ஏதாவது கேட்பாங்க, தாதா எனக்கு இது வேணும், வாங்கி கொடுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கும் அப்படி இருக்க சொல்லி இருக்கிறார்கள். தன்னுடைய மனைவி மக்களுக்கு நீங்கள் இயன்ற அளவு உதவி செய்யுங்கள், இயன்ற அளவு செலவழியுங்கள், அல்லாஹ் அதை தர்மமாக ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்ன பொழுது ஒவ்வொரு சஹாபாக்களும் குடும்பத்திற்காக இன்னும் அதிகமாக செலவழிக்க ஆரம்பித்து விட்டார்கள். வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வே திருக்குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான், வீண் விரயம் செய்பவர்களை நான் நேசிப்பதில்லை என்று. ஆகையினாலே நாம் சம்பாதிப்பது நமது மனைவி மக்களுக்காக வேண்டித்தான். அதை வீண் விரயம் செய்யாமல் தேவைக்கு நல்ல முறையில் செலவழிப்போம். புனிதமான ரமலானுடைய காலத்தில் இருக்கிறோம். நமது பிள்ளைகளுக்கு, நமது மனைவி, நமது குடும்பத்தார்களுக்கு நம்மால் இயன்ற அளவு அதிகமாக செலவழித்து மகிழ்ச்சியோடு வாழ்வோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.